ஹலோ கனிங் சேனல் பீப்புள். வரலட்சுமி அண்ட் நிக்கோலஸ் இவங்களோட திருமணம் அப்படின்றது வந்து சாதாரணமாக நடந்துப்பெறல, மிக்க பேரில் வந்து வேறு லெவலில் நடைபெற்றுச்சு. பட் இருந்தாலும் கூட திருமணமே முடிஞ்சாலுமே கூட மக்கள் எல்லாருமே வந்து பெரிய அளவில் வந்து கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கல்யாணத்தில் அப்படி என்ன தான் நடந்துச்சு, ஏன்னா வந்து யாருக்குமே என்ன நடந்துச்சு அப்படின்றது ஒழுங்காக தெரியல. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பெரிய அளவில் மக்கள் வந்து ரசித்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ சரத்குமார் சாரோட வீட்டிலேருந்து நம்மளோட வரலட்சுமிக்கு ஒரு ட்ரங்க் பட்டி அப்படின்றது ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரங்க் பட்டி அப்படின்றது 90s கிட்ஸாருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பழைய காலத்தில் இரும்பு பெட்டி மாதிரி இருக்கும். அந்த ட்ரங்க் பெட்டி அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அவ்வளோ பெரிய காரு, அவ்வளோ பங்களா, அவ்வளோ வீடு, அவ்வளோ பணங்கள், ஜுவல்ஸ், நகைகள்னு சொல்லி இவ்வளோ தாண்டி அந்த ட்ரங்க் பெட்டி எடுத்து கொடுக்கப்பட்டுருச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ட்ராவல் பண்ணலாம். முதல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமாகவே வந்து சரத்குமார் சார் அந்த ட்ரங்க் பட்டியை வச்சுட்டு இருக்காராம். அது வரைக்கும் வரலட்சுமியை ஓப்பன் பண்ண விட்டதே கிடையாதாம். அவங்களும் நிறைய வாட்டி வந்து அதை காட்டுங்க காட்டுங்க காட்டுங்கன்னு சொல்லி கேட்டுருக்காங்களாம். ஆனால் வந்து இல்லை முடியாது, இதுக்கு ஒரு நேரம் வரும், நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து பத்திரமா வச்சுருந்துருக்கிறாரு. இப்போ மேரேஜுக்கு அவங்களுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸாக கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய காரு, பங்களா, அது மட்டும் இல்லாமல் நகைகள்லாம் தாண்டி அந்த ட்ரங்க் பெட்டி நம்மளோட வரலட்சுமியை செம்ம சந்தோஷமாக படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை பார்த்தோன்னே அவங்க வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டு இருக்காங்க. அதை திறந்து பார்க்கும்போது அதில் என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசில் வரலட்சுமி எடுத்த ஃபோட்டோஸ், அவங்க பண்ண நிறைய குறும்புத்தனத்தான வீடியோஸ், அது மட்டும் இல்லாமல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரலட்சுமி அவர் கூப்பிட்டு போகும்போது அங்கே இருக்க ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் கூட அவங்க பண்ண ஒரு சில குறும்பான விஷயங்கள், ரொம்பவே நாட்டியாக அவங்க சின்ன வயசுலேருந்து எடுத்த ஃபோட்டோஸ்லேருந்து, கல்யாண ஃபோட்டோஸ்லேருந்து வரலட்சுமிக்கு தேவையான எல்லா மெமரிஸுமே அதில் வந்து ட்ரங்க் பெட்டியில் ஃபோட்டோஸாகவும் கேசட் வீடியோஸாகவும் வந்து வச்சுருந்துக்கிறாங்களாம். அதை பார்த்தோன்னே வரலட்சுமி ரொம்பவே வந்து கண்ணீர் மல்க ஆனந்த கண்ணீர் வடிச்சிருக்காங்க. என்ன இது பயங்கர வந்து சூப்பராக வந்து நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயங்களை மெமரிஸாக வந்து அப்பா கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ இந்த சர்ப்ரைஸை தான் ரொம்ப நாளாக நம்மளுக்கு காட்டாமல் வச்சுருந்துருக்காரு. நம்ம மேனேஜ் அப்போ சொல்கிறேன்னு சொன்னார், அது இதுதானா அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ காரு, பங்களா, இவ்வளோ நகைகள்லாம் தாண்டி ஆனால் இதுதான் ரொம்பவே சந்தோஷப்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம வரலட்சுமி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணிட்டு போங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்பளம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.